வீட்டு வரவேற்பறையில என்ன பொருள் வைப்பது? வீட்டுக்குள் நுழைபவர்கள் முதலில் பார்க்க வேண்டிய சாமி படம் என்ன? நம் வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது எந்த படத்தை பார்த்து விட்டு சென்றால் நமக்கு நல்லது நடக்கும்? இத்தனை கேள்விகளுக்கும் உண்டான பதில இந்த ஒரே பதிவுல நம்ம பார்த்துடலாங்க. முதல்ல வீட்டு வரவேற்பறையில வைக்க கூடாத ஒரு பொருள் என்ன தெரியுங்களா? நம்ம உடைந்த பொருள்களை வரவேற்பறையில வைக்கவே கூடாது. இது எங்களுக்கு தெரியுமே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். சில பேர் உடைந்த பொருள்களை ஒட்டி வரவேற்பறையில் வைத்திருப்பார்கள். பிளாஸ்டிக் சேர் உடைந்திருக்கும். 500 ரூபா கொடுத்து இன்னொரு சேர் வாங்க சிரமப்பட்டு அந்த பிளாஸ்டிக் சேரை போட்டு டேப் போட்டு ஒட்டி வரவேற்பறையில வச்சிருப்பாங்க. இப்போ சோபா உடைஞ்சிருக்கும், அதையும் ஒட்டி வரவேற்பறையில வச்சிருப்பாங்க. கண்ணாடி டீப்பாய் உடைந்திருந்தா அந்த விரிசல்ல ஒரு டேப்பை ஒட்டி வரவேற்பறையில வச்சிருப்பாங்க. அழகு சாதன பொருட்கள் உடைந்திருக்கும், அதையும் கம் போட்டு ஒட்டி வரவேற்பறையில வச்சிருப்பாங்க. இப்படி உடைக்கப்பட்ட பொருள்கள் வீட்டில் இருந்தால் எதிர்மறை ஆற்றல் வெளிப்படும். வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்காது. இதனால இந்த பொருள்களை எல்லாம் முதல்ல வெளில தூக்கி தானமா